வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஏதோ இப்போதைக்கு பழனி சித்தப்பாவால தப்பிச்சிட்டோம், ஆனா இவரு எப்ப கொளுத்தி போடுவாருன்னு தெரியலையே அப்படின்ற பயத்தோட மயில ரூம்குள்ள வந்து நின்னுட்டு இருக்காங்க. நடந்த பிரச்சனை இல்ல, என்னோட விஷயத்த மறந்துட்டாருன்னு சந்தோஷப்படுறதா இல்ல எப்போன்னு இல்லைன்னு மாமா சொல்லுவாங்கன்னு நினைச்சு வருத்தப்படுறதா ஒண்ணுமே புரியல. ச்சே, எம்பட்டு கேவலமான வாழ்க்கை என்னோடையது அப்படின்னு மயிலு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க புயல் மாதிரி வர்றாரு சரவணன். ஏய் அப்படின்னு ஒரு கூப்பிட திடுக்குன்னு திரும்புறாங்க மயிலு. என்னடி சந்தோஷத்துல திக்குமுக்காடி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சரவணன் கேட்க, என்ன மாமா வீட்டுல அம்பட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது நான் எப்படி மாமா சந்தோஷப்பட முடியுங்கிறாங்க மயிலு. ஹேய், நீ வீட்டு பிரச்சனைய பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கியா? எப்பவுமே நீ உன்னை பத்தி மட்டுமே தானேடி யோசிப்ப அப்படின்னு சரவணன் சொல்ல, ரொம்பவே நடுங்கிக்கிட்டு அப்படிலாம் இல்ல மாமா அப்படின்னு மயில சொல்ல, ஏய் தெரியாம தான் கேக்குறேன்டி, ஏதாவது உன் பிரச்சனை வீட்டுல தெரிய வரும்போது மட்டும் வேற ஏதாவது பிரச்சனை நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவியா அப்படின்னு சரவணன் கேட்க, ஐயோன்னு தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. உன் படிப்பு விஷயத்த வீட்டுல சொல்ல வரும்போது வேற ஒரு பிரச்சனை நடந்தது, அத என்னால சொல்ல முடியல. இப்ப உன்னை பத்தி சொல்லலாம்னு வரும்போது வேற ஒரு பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்பவும் என்னால சொல்ல முடியல. ஏற்கனவே அவங்க காயப்பட்டிருக்கதால மேல மேல அவங்கள காயப்படுத்த கூடாதுன்றதுக்காக நான் அமைதியா இருக்கேன். ஏய் இங்க பாரு, உடனே நாம தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷத்துல துள்ளி எல்லாம் குதிச்சிட்டு இருக்காத. இன்னும் உன் தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. நாளைக்கு மாமா கடத்திருந்த கையோட எல்லா விஷயத்தையும் நான் வீட்டுல சொல்லதான் போறேன் அப்படின்னு சரவணன் மிரட்டிக்கிட்டு இருக்க, மாமா 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 ஏற்கனவே எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்க, இந்த நேரத்துல சொன்னா இன்னும் வருத்தம் தான் படுவாங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாவங்கிறாங்க மயிலு. ஓ ஏண்டி என் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பாவம்னு இப்பதான் உனக்கு தெரியுதோ அப்படின்னு சரவணன் கேட்க, நான் வேணும்னே இதெல்லாம் பண்ணல மாமா அப்படின்னு மயிலு சொல்ல, பல்ல கடிச்சிட்டு, ஏய் இங்க பாருடி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாத. தெரிஞ்சு குடும்பமா உட்காந்து பிளான் பண்ணி எங்க குடும்பத்தை ஏமாத்தி இருக்கீங்க, உங்களை எல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ மாமா வேணாம் மாமா, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், இந்த விஷயத்தை இத்தோட விட்டுடுங்க மாமா. இனிமே நான் பொய் சொல்லவே மாட்டேன், நான் வேணும்னா எழுதி கூட கொடுக்குறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் மாமாங்கிறாங்க மயிலு. நான்லாம் உன்னை நம்பவே மாட்டேன்டி, உன்னை நம்பவே மாட்டேன், உன்னை எப்படியாவது என் வீட்டுல இருந்து உன் வீட்டுக்கு அனுப்பிச்சே தீருவேன் அப்படின்னு சொடக்கு போடுறாரு சரவணன். மயில அழுதுகிட்டே, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா நான் என் வீட்டுக்கு திரும்ப போனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு மயில சொல்ல, அப்படி என்னடி ஆயிடும் அப்படின்னு ஆர்வமா பாக்குறாரு சரவணன். என் அப்பா அம்மா உசிரைய விட்டுருவாங்கங்கிறாங்க மயிலு. ஏய் நான் எங்க அப்பா அம்மாவை பத்தி மட்டும் தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, மாமா என் தங்கச்சி சுடரோட வாழ்க்கையே நாசமாயிடும் மாமா அப்படின்னு மயிலு சொல்ல, ஒரு சிரிப்பு சிரிக்கிற சரவணன், சுடருக்கும் அவ வாழ்க்கைக்கும் குடும்பமா உட்காந்து ஏதாவது பிளான் வச்சிருப்பீங்களே, யாரையாவது ஏமாத்தி என்ன மாதிரி இழிச்சவா எனக்கு கட்டி வைக்கலான்னு அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ மாமா என்ன கூட விடுங்களேன், உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு இன்டைரக்டா பிளாக்மெயில் பண்றாங்க மயிலு. என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சரவணன் சட்டுன்னு கேட்டுட மயிலு என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஏய் என் நிலைமை நல்லா தாண்டி இருக்கும், இப்படி ஒரு பொய்க்காரி என் வாழ்க்கையை விட்டு போயிட்டான்னு நான் நிம்மதியா சந்தோஷமா தாண்டி இருப்பேங்கிறாரு அவரு. இல்ல மாமா உங்களை எல்லாரும் தப்பா பேசுவாங்க, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டீங்கன்னு உங்களை தான் பேசுவாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, ஓ சொல்லிட்டு போகட்டும் டி, நல்லா சொல்லிட்டு போகட்டும். இங்க பாரு, ஊர்ல இருக்கவன் அதை சொல்லுவான் இதை சொல்லுவான்னுட்டு ஊர்ல இருக்கவனுக்காக எல்லாம் நான் உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு சரவணன் தெளிவா சொல்ல, இல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு மயில கேட்க, ஏய் பிரச்சனைங்கிறது வேற, போலியா ஒரு வாழ்க்கை வாழ்றதுங்கிறது வேற அப்படின்னு மயில ஒரு தட்டு தட்டிட்டு, எனக்கு ஒருத்திய காட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அவ வேற, இப்ப என் கூட இருக்கிறவ வேற ஒருத்தின்னு தெரிய வரும்போது என்னால எப்படிடி சகிச்சுக்கிட்டு உன் கூட வாழ முடியும்? ஏய் உன்னைய பார்த்தாலே எனக்கு அப்படியே கோபம் வருதுடி, சொல்ல போனா உன் கூட வாழ்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு, இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு என்னால யோசிக்க கூட முடியல, உன்னால என் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பயங்கர கற்பனையும் யோசனையுமா இருக்காரு சரவணன்.
பதறி போற மயிலு, ஐயோ என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, அப்படிலாம் எதுவும் ஆயிடாது மாமா, நீங்க தேவையில்லாம என்னென்னமோ யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மயிலு, நான் அவ்வளோலாம் ஒர்த்து இல்லைன்னு அவங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஏய், நான் என்ன யோசிக்கணும் என்ன யோசிக்க கூடாதுன்னு நீ எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காத. இனிமே என் கூட உன்னால வாழவே முடியாதுடி, அம்புட்டுதேங்கிறாரு சரவணன். நாளைக்கு மாமா கடை திறந்ததும் வீட்டுல எல்லா விஷயத்தையும், அதான் உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் வீட்டுல சொல்லதான் போறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, வேணாம் வேணான்னு பதறாங்க மயிலு. உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா இருந்துக்க. இங்க பாரு, இந்த கேப்ல ஏதாவது தில்லாலங்கடி வேலையெல்லாம் பிளான் பண்ணி அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு கனவுல கூட நினைச்சிடாத. உனக்கு இந்த வீட்டுல வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ மாமான்னு பதறிட்டே இருக்காங்க. ஏய், பேசுனேன்னு வச்சுக்கேன் கொன்றுவேன், இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க இப்பவே வெளியில போய் எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். இங்க பாரு, இன்னும் ஒரே ஒரு நாள், அது வரைக்கும் அமைதியா இருந்துட்டு போயிடு அப்படின்னு மிரட்டிட்டு சரவணன் அங்கிருந்து போக, மாமா அப்படின்னு அழுகை ஏக்கமாவும் கூப்பிட்டு இருக்காங்க மயிலு. ராத்திரி நேரம் ராஜி திண்ணையில உட்காந்து மொபைல பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா அட்மாஸ்பியர் பேய்பட அட்மாஸ்பியர் மாதிரி மாறிடுது. ராஜி அப்படின்னு ஒரு மென் வாய்ஸ் கேக்குது. மொபைல பார்த்து சிரிச்சிட்டு இருந்த ராஜி நிமிந்து பார்த்துட்டு மறுபடியும் மொபைல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல நாய் குலைக்குது. மறுபடியும் ராஜின்ற அந்த மேன் வாய்ஸ் கேக்குது. அப்போ தூரத்துல இருந்து ஆந்தை அலற சத்தமும் கேக்குது. இப்போ அந்த ராஜிங்கிற மேன் வாய்ஸ் அவங்களுக்கு க்ளோஸ் ஆகும், எல்லா பக்கமும் இருந்து கேக்குது. ராஜி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு பயத்தோட திண்ணையில இருந்து மெதுவா இறங்குறாங்க. அங்க இருக்க செடியெல்லாம் தாறுமாறா சுத்துது. நாய் ரொம்ப வேகமா குறைக்குது. சுத்தி இருக்க இடம்லாம் ஜூம்ல வந்துட்டு போக லைட் ரொம்பவே பிளிங்க் ஆகுது. சடனா பயங்கர காத்து அடிக்க எல்ல தலைன்னு பயங்கரமா பறக்குது. ராஜு பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி வரலான்னு கதவு கிட்ட வர கதவு படார்னு க்ளோஸ் ஆயிடுது. க்ளோஸ் ஆன கதவு பார்த்து ராஜு அப்படியே பயந்து அதிர்ந்து போய் நிக்க, பின்னாடி பயங்கரமான காத்து எல்ல தலைன்னு பறந்துட்டு இருக்கு. ராஜு பயந்து நடுங்கி போய் வீல்னு அலறிட்டு எழுந்து உட்கார்றாங்க பெட்ல இருந்து. பயத்துல அலறிக்கிட்டு முகத்தையும் கண்ணையும் மூடிக்கிறாங்க. பயங்கரமான கனவு போல பதறி அடிச்சு எழுந்திருக்கிற கதிர், ராஜி ராஜி ஏய் ராஜி என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஏய் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே ஓடி போய் லைட்ட போட்டுட்டு ராஜி பக்கத்துல வர்றாரு. ராஜி ராஜி என்னாச்சு என்னாச்சு ராஜி என்னாச்சு அப்படின்னு அவரு பதட்டமா பக்கத்துல உட்கார்ந்து கேட்க, யாரோ ராஜி ராஜின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற ராஜி கடைசியா ஒரு உருவம் அவங்க முகத்துக்கு முன்னாடி நின்னு பயங்கரமா மிரட்டினதையும் சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு உருவம், பெரிய உருவம், நாயெல்லாம் வேற கொலைச்சுது அப்படின்னு அவங்க பயத்துல சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்க. ராஜி ஏ ராஜி இங்க பாருங்கிறாரு கதிர். ராஜி இன்னும் பயத்திலேயே திரும்பிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஏய் ராஜி இங்க பாரு அப்படின்னு அவங்க முகத்தை தொட்டு தன் பக்கமா திருப்புறாரு கதிர். நீ இங்க பாரு, நான் கதிர், ஒன்னும் இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜி ரொம்ப பயத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க எந்த உருவமும் இல்ல, உன்னை யாரும் கூப்பிடவும் இல்ல, நீ நம்ம வீட்டுல நம்ம ரூம்ல ஓம் பெட்ல பத்திரமா இருக்க, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கதிர் என்னதான் சமாதானம் சொன்னாலும் ராஜி ரொம்ப பயத்தோடயே இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்ல ஏன்னு பயந்து அலறாங்க. ஒரு நிமிஷம் இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு எழுந்து போற கதிர் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து இந்த தண்ணிய குடின்னு நீட்டுறாரு. ராஜி ரோபோட் மாதிரி வாங்கி அவசரமா குடிக்க, மெதுவா மெதுவா குடி அப்படின்னு கதிர் சொல்ல அவங்க வேக வேகமா தான் குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சதும் வாங்கி வச்சுட்டு திரும்புற கதிர், ராஜி இப்ப ஓகேவான்னு கேக்குறாரு. ராஜி பயத்துல பெரிய பெரிய மூச்சு எடுத்துட்டு ஆர்ட் படப்படன்னு அடிக்குது அப்படின்னு புசு புசுன்னு மூச்சு விடுறாங்க. அதான் அங்க வரைக்கும் கேக்குதே அப்படிங்கிற கதிர் ராஜீவை பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன உருவம்னே தெரியல, ஆனா ஒரு உருவம் வீட்டு வாசல்லையே அப்படியே வந்து நின்னுச்சு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது பேய் படம் பாத்தியாங்கிறாரு கதிர். இல்லன்னு ராஜி தலையாட்ட, நீ அம்மா அரசி எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பேய் கதை பேசுனீங்க அப்படின்னு கதிர் கேட்க, அதுக்கும் இல்லன்னு ராஜி தலையாட்டுறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி எதை பத்தி யோசிச்சு தூங்குன அப்படின்னு கதிர் கேட்க, ஏன் கேக்குறேன்னு நடுக்கத்தோடய கேக்குறாங்க ராஜி. இல்ல சொல்லுவாங்க, நாம என்ன யோசிச்சுட்டு தூங்குறோமோ அதெல்லாம் தான் கனவா வரும்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு தான் கேட்டேங்கிறாரு கதிர். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு யோசிக்கிற ராஜி, நான் உன்னை பத்தி தான் யோசிச்சேன் அப்படின்னு ராஜி சாதாரணமா சொல்ல. ஏண்டி அப்ப உன்னை அந்த அளவுக்கு பயமுறுத்தின உருவம் நான் தானா? என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதாங்கிற மாதிரி கதிர் பாக்குறாரு. இல்ல காலையில கிரவுண்டுக்கு போக என்னை எழுப்பி விடுவல்ல, அத பத்தி யோசிச்சேங்கிறாங்க ராஜி. நல்லா யோசிச்ச நீ, சரி படு
அப்படின்னு கதிர் எழப்போக ஏய் அப்படின்னு கதிரோட காலை அமுக்கி பிடிச்சிக்கிறாங்க ராஜி. ஏய் என்ன அப்படின்னு கதிர் கேட்க எனக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ராஜி பயத்தோட சொல்ல ஐயோ பயப்படாத, ஒரு பயமும் வேண்டாம், நான் இதோ இங்கேதான் படுத்திருப்பேன், ஒன்னும் ஆகாதுன்னு கதிர் சொல்றாரு. ராஜி பயத்தோட பாத்துட்டு இருக்க என்ன தாண்டி எந்த உருவமும் உங்ககிட்ட வரப்போறது இல்ல அப்படின்னு கதிர் கேட்க ராஜி பயங்கர தவிப்போட கதிரை பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கதிர் சொல்ல ஏய் எங்க போறேன்னு தவிப்பா கேக்குறாங்க. இரு வர்றேன் அப்படின்னு கதிர் எழுந்து போக ராஜி ரொம்பவே பயப்படுறாங்க. பெட்ல உட்கார்ந்த வாக்கிலேயே ரூமை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. எழுந்து போற கதிர் கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு வந்து கிட்டவான்னு கூப்பிடுறாரு ராஜிய. அவங்க முகத்தை நீட்ட அவங்க நெத்தியில விபூதி வச்சு விடுறாரு. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, இனி எந்த பேய் பிசாசும் பக்கத்துல வராது, நீ நிம்மதியா படுத்து தூங்கு, ஓகேவா அப்படின்னு கதிர் கேட்க எனக்கு ஓகே எல்லாம் இல்ல, இன்னும் பயமா தான் இருக்குன்ற மாதிரி பாக்குறாங்க ராஜி. இரு வர்றேன் அப்படின்னு எழுந்து போற கதிர் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அவரோட பாயில உட்கார்றாரு. உட்கார்ந்துருக்க ராஜியை பார்த்து படுத்து தூங்குன்னு சொல்லிடுறாரு. சரியா குட் நைட் அப்படின்னு கதிர் நீட்டி படுத்துட்டு ராஜி பயத்தோடயே உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க முடியும், அவன் வேற படுத்துட்டான் அப்படின்னு யோசிக்கிற ராஜி வேற வழி இல்லாம படுத்துட்டு அங்க இருந்தே கதிரை பாக்குறாங்க. அவங்க கண்ணை மூடின அடுத்த செகண்டே மறுபடியும் திண்ணையில உட்கார்ந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி அப்படின்னு ஒரு மேன் வாய்ஸும் அதே சீனும் அதே கண்ணை சுத்தி கருப்பு துணியை ஒட்டிட்டு இருக்க உருவமும் அவங்க முன்னாடி வந்து நிக்க கனவுல ராஜி அலற மாதிரியே நெச்சத்திலையும் அலறி போய் எழுந்து உட்கார்றாங்க. என்ன இது படுத்த செகண்டே இப்படி அலறாளேன்னு பதறி அடிச்சிட்டு ராஜின்னு எழுந்து கூப்பிட்டுட்டு உட்கார்றாரு கதிர். என்னாச்சு மறுபடியும்னு கேட்க ராஜி இப்ப ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அவங்க அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க ராஜி உன்னதான் கேக்குறேன் என்ன ஆச்சுங்கிறாரு கதிர். ராஜி ரொம்ப பயந்து போய் படார்னு கட்டில விட்டு இறங்கி கதிர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ஏய் என்ன பண்ற அப்படின்னு கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்துட்டு கதிர் கேட்க நான் இங்கேயே படுத்துக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. கதிர் பாய பார்த்துட்டு இருக்க தலைவணிய பார்த்துட்டு இல்ல கட்டிலேயே படுங்கிறாரு. இல்ல கண்ணை மூடினாலே அந்த உருவம் தான் முன்னாடி வந்து நிக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இங்கேயே படுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்ல கதிருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு சரி படுங்கிறாரு. ராஜி தலைவணி எடுத்து வச்சு தலைய வச்சு படுத்துட கதிர் ஒட்டுல தலைய வச்சுக்கிட்டு அவரும் படுத்துடுறாரு. ராஜி பயத்துல கண்ணை மூடாம சீலிங்கிய பார்த்து கொட்ட கொட்ட வெறிச்சுக்கிட்டு இருக்க கதிர் அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட கனவெல்லாம் எனக்கு முன்னாடி வந்ததே இல்ல, ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, இந்த மாதிரி கனவு வந்தா ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்னு ராஜி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நிம்மதியா படுத்து தூங்குங்கிறாரு கதிர். சரின்னு ஒரு கிழிச்சு படுக்கிற ராஜி கண்ணை மூடிக்கிட்டு கைய தலைக்கடியில கொடுத்துக்கிட்டு லைட்டா கதிரை மோதிக்கிட்டு படுத்துக்கிறாங்க. கதிர் ராஜியை பார்த்துட்டு இருக்க ஐயோ வேண்டாம் ஒன்னும் பண்ணிடாத, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பயத்துல முனகிக்கிட்டு இருக்க. ஏய் ஒன்னும் இல்ல தூங்கு, நான் இருக்கேன்ல நீ தூங்கு தூங்கு அப்படின்னு மெதுவா தட்டி கொடுக்கறாரு கதிர். அதுக்கப்புறம் ராஜி கொஞ்சம் அமைதியா தூங்கிட கதிர் தூங்காம ராஜியவே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பாடா நமக்கே அந்த கனவு பார்த்து பயமா இருக்கு. மறுநாள் பொழுது விடியுது. அரசி சோஃபால உட்கார்ந்து இருக்க ராஜி அவங்க தலைய பின்னி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ கதிர் உள்ளர வர ஆமா காலையிலேயே எங்க போனேன்னு ராஜி கேக்குறாங்க. அது ஒரு சின்ன வேலை இருந்தது அதான் போனேன். சரி அம்மா எங்கன்னு கேக்குறாரு கதிர். அத்தை கிச்சன்லங்கிறாங்க ராஜி. இன்னும் கோவமா தான் இருக்காங்களா அப்படின்னு கதிர் கேட்க அரசி ஒரு மாதிரியா பாக்குறாங்க. கோவமா இல்ல ஆனா வருத்தமா தான் இருக்காங்கங்கிறாங்க ராஜி. அப்பான்னு கதிர் கேட்க மாமா கடைக்கு போயிட்டாரு, சரவணன் மாமாவும் கூட போயிருக்காருன்றாங்க ராஜி. அப்போ கடை திறப்புக்கு வரமாட்டாரா அப்படின்னு கதிர் கேட்க தெரியலையேங்கிறாங்க ராஜி. இவர் ஏன் இப்படி இருக்காரு, மாமா வருத்தப்படுவாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரா அப்படின்னு கதிர் சொல்ல அதெல்லாம் அப்பா யோசிப்பாருன்னு, உன் டிராவல்ஸ் திறப்பு விழாவுக்கு வந்த மாதிரி அண்ணன் வீட்டுல பால் காய்ச்சும் போது கரெக்டா கடைசியில வந்த மாதிரி அப்பா வந்துருவாருன்னு அப்படின்னு அரசி சொல்ல அது என்னமோ சரிதான் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜி பின்னி முடிச்சு விடுறாங்க. அரசி அவங்களோட நீளமான ஜடைய முன்னாடி எடுத்து போட்டு இப்படி அப்படின்னு திருப்பி திருப்பி பாக்குறாங்க. அப்போ செந்திலும் மீனாவும் வர அண்ணே வாங்கண்ணேங்கிறாரு கதிர். நீ அப்படின்னு அரசி கூப்பிட அரசி ராஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா ராஜி பக்கத்துல உட்கார வாங்கக்கா அப்படின்னு ராஜி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. உட்கார்ற செந்தில் என்னடா நேத்து இங்க பூகம்பமானு கேக்குறாரு. அட ஆமாண்ணே, அதை ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கதிர் சொல்ல மாமா எங்கன்னு கேக்குறாரு செந்தில். உள்ளதான் இருக்காருன்னு கதிர் சொல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு மாமா 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 அப்படின்னு செந்தில் கூப்பிட்டு இருக்க. இப்ப எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே கோமதி அங்க வர்றாங்க. வாடி காஃபி குடிக்கிறியாங்கிறாங்க மீனா கிட்ட. இல்ல அத்த வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க பின்னாடி கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. பழனி வெளியில வர்றாரு. சரி
அப்படிங்கிற கோமதி திரும்பி பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்க பழனி பக்கத்துல வர்றாரு. செந்தில் எழுந்து இடம் கொடுக்க வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழனி சட்டையோட கைய மடிச்சு விட்டுட்டு இருக்காரு. வரேன் சித்தப்பான்னு மீனா சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்க இல்ல மாமா அப்படின்னு செந்தில் கேட்க அவரு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அண்ணே விடுனே, இதே கேள்விய மாமா கிட்ட பல பேரு பல விதமா கேட்டுட்டாங்க அப்படின்னு கதிர் சொல்ல பரிதாபமா பாக்குறாரு பழனி. ஆமா ஆமா, எத்தனை தடவை கேட்டாலும் அவன் என்ன பதிலா சொல்ல போறான் அப்படின்னு கோமதி ஒரு மாதிரியான குரல்ல சொல்ல அக்கா அப்படின்னு கூப்பிடுறாரு பழனி. அம்மா போதும்மா விடுமாங்கிறாரு கதிர். ஃப்ரீயா விடுமான்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. சித்தப்பா எத்தனை மணிக்கு கடை திறக்கிறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. 10 மணிக்கு திறக்கிறதா சொல்லி இருக்காங்கம்மா அப்படின்னு பழனி சொல்ல நீங்க கடை திறக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், கங்க்ராட்ஸ் அப்படின்னு மீனா ஷெக்கன் கொடுக்க தேங்க்ஸ் வாங்குறாரு அவரும். அக்கா மச்சான் எங்கன்னு பழனி கேட்க மாமாவும் சரவண மாமாவும் கடைக்கு போயிட்டாங்கங்கிறாங்க ராஜி. கடைக்கா? அப்ப என்னோட கடை திறக்கும் போது அவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு பழனி கேட்க கொஞ்சம் கூட உயிரே இல்லாத குரல்ல தெரியல, ஆனா நாங்க வருவோம். நாங்க வரலாமில்லன்னு கேக்குறாங்க கோமதி. என்னக்கா நீ இப்படி கேக்குற? வரணும்க்கா, கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு பழனி சொல்ல அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறாங்க கோமதி. பெரிய கடையா மாமா அப்படின்னு செந்தில் கேட்க அது அது தெரியலப்பா, நான் இன்னும் பாக்கலங்கிறாரு பழனி. செந்தில் அப்படியே திகச்சு போய் பாக்கலையான்னு கேக்குறாரு. மாமா அது கூடவா நீங்க பாக்கலங்கிறாங்க அரசி. ஐயோ நான் எப்படிதான் சொல்றதுன்னு யோசிக்கிற பழனி. நான் இன்னும் எதுவுமே பாக்கலமாங்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு பழனி சொல்ல இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேங்கிற மாதிரி பாக்குறாங்க அரசி. சரி எந்த இடத்துல மாமா? பைக்லயே போயிடலாமா இல்ல கார் எதுவும் சொல்லணுமாங்கிறாரு கதிர். அது அது வந்து அதுவும் தெரியாது மாப்ள அப்படின்னு பழனி சொல்ல என்னது தெரியாதா அப்படின்னு கதிர் அதிர்ந்து போய் பார்க்க ராஜியம் பாக்குறாங்க. கோமதியை திகச்சு போய் டேய் உன் கடைடா அது, நீ நடத்த போற கடை எங்க இருக்குன்னு கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு கோமதி கேட்க சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா, நான் அண்ணனுங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா சொல்றேன்னு தட்டி கழிச்சிட்டாங்க. நானும் எனக்கு அதுல விருப்பம் இல்லாம ஏதோ சிந்தனையில அதை கேட்காமயே இருந்துட்டேன்க்கா அப்படின்னு பழனி சொல்ல என்னடா இதுங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. சித்தப்பா இப்ப நாங்கெல்லாம் எப்படி வர்றதுங்கிறாங்க ராஜி. அது அது அப்படின்னு யோசிக்கிற பழனி நான் வேணா போய் கேட்டுட்டு வந்துடுவாங்கிறாரு. என்னடா இவன் என்னதான் சொல்றான், இத நம்புறதா இல்லையான்ற மாதிரி கோமதி பாக்க மத்தவங்க எல்லாம் என்ன இது என்ன இப்படி பேசிட்டு இருக்காருன்னு பாக்குறாங்க. சரி நான் போய் கேட்டுட்டே வந்துடுறேன் இருங்க அப்படின்னு பழனி எதிர் வீட்டுக்கு போறாரு. என்னடா இவன் கடை எங்க இருக்குன்னு கேட்டா கூட தெரியாதுங்கிறான், இவன் கடையை எப்படி நடத்த போறான்னு கவலைப்படுறாங்க கோமதி. ஐயோ கடவுளே ஏன் தான் இவன் இப்படி இருக்கானோ அப்படின்னு ஒரு புலம்பிட்டு கோமதி உள்ளர போயிடுறாங்க. ஏண்டா என்னடா நடக்குதுங்க, எதுவுமே தெரியலன்னு சொல்ற அப்படி அப்படின்னு செந்தில் கேட்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு கதிரும் சொல்றாரு. மீனா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு ஆமா மயிலக்கா எங்கங்கிறாங்க. மயில் இன்னைக்கு தலைவலியா, காலையில இருந்து இன்னைக்கு அவங்க வெளியே வரவே இல்லை அப்படின்னு அரசி சொல்ல மீனா அந்த ரூமை எட்டி பார்த்துட்டு ஓ அப்படின்னு புரியாம நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி குழப்பமோ திகைப்புமா உட்கார்ந்துட்டு நின்னுட்டு இருக்க. வேல்ஸ் குடும்பத்துல எல்லாரும் ரெடியாகி உட்கார்ந்து இருக்காங்க. சுகன்யாவுக்கு மாறி பூ வச்சு விட எல்லாரும் சந்தோஷமா அழகா ரெடியாகி உட்கார்ந்து இருக்காங்க. டேய் டைம் ஆகுது எங்கடா அவன் முத்துவேல் கேட்க இதோ வந்துருவானே, இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவானே அப்படின்னு சத்திவேல் சொல்லிட்டு இருக்க. பழனிவேல் உள்ளர வராரு. இதோ வந்துட்டானே அப்படின்னு அவரு சொல்ல வாடா பழனி அப்படின்னு முத்துவேல் சொல்ல வாடா பழனின்னு அவங்க அம்மா பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. வாங்க ஓனர் அப்படின்னு குமரவேல் சிரிக்கிறாரு. சாப்பிட்டியாடான்னு பாட்டி கேக்குறாங்க. இன்னும் இல்ல ஆத்தான்னு பழனி சொல்ல தம்பி சாப்பாடெல்லாம் ரெடியா தான் இருக்கு சாப்பிடுறீங்களான்னு வடிவு கேக்குறாங்க. இல்ல நீ வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு முத்துவேல் கிட்ட திரும்புற பழனி அண்ணன்னு கூப்பிடுறாரு. என்னடாங்கிறாரு அவரு. மச்சான் வருவாரா இல்லையான்னு தெரியல, அக்காவும் அக்கா குடும்பமும் கடை திறக்கிறதுக்கு வரலாம்ல அப்படின்னு பழனி கேட்க 2 வேல்ஸும் அழுத்தமா வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் ஒரு தவிப்போட என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்க ஏண்டா நாங்க வரவேணாம்னு சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற, அதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்குவ, உன் மூஞ்சி விளக்கெண்ண குடிச்ச மாதிரியே இருக்குடா அப்படின்னு சத்திவேல் சொல்லிட்டு இருக்க. டேய் அவங்க வரட்டும், உன் மச்சான் வர்றதா இருந்தாலும் வரட்டும், என் தம்பிக்கு நாங்க எவ்வளவு பெரிய கடை வச்சு கொடுத்துருக்கோன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஐயோ இதுக்கு மேல எதுவும் பேசாம இருக்கணுமே அப்படின்னு ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாங்க பாட்டி. சுகன்யா ரொம்ப சந்தோஷமா நிக்க மத்தவங்களுமே சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அங்க வரணும்னா நம்ம கடை அட்ரஸ் சொல்லணும்ல, கடை எங்க ஆரம்பிக்க போறீங்கன்னு நீங்களே எனக்கே இன்னும் சொல்லவே இல்லையேங்கிறாரு பழனி. டேய் எங்களுக்கே இன்னும் எங்க இருக்குன்னு தெரியாதுடா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆமா மாமா
மெயின்னு சொன்னதோட நிறுத்திக்கிட்டீங்க. கடை எங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? கோவில் கிட்டயா இல்ல பஸ் ஸ்டாண்டு கிட்டயா அப்படின்னு சுகன்யா கேட்க, அது எல்லாத்த விட முக்கியமான ஒரு இடத்துல தாமா கடையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சூப்பர் தாங்கிற மாதிரி மாறி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஏங்க அது எந்த இடம்னு தான் எல்லாருக்கும் சொல்லுங்களேங்கிறாங்க வடிவு. பெரியம்மா அது சர்ப்ரைஸ்ங்கிறாரு குமரவேல். இதுல என்னடா சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு மாறி கேட்க, இல்ல அதெல்லாம் அப்படிதான், கடை இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சதும் நீங்கெல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்னுடுவீங்க பாருங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, அண்ணனும் தம்பியும் கெக்கே பிக்கேன்னு சிரிச்சுக்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மாறி பார்த்துட்டு இருக்க. எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருக்க. இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்காரு பழனி. நாளைய ப்ரோமோவில் முத்துவேல் பழனிவேலோட தோல்ல கைய போட்டு கொண்டு வந்து இங்க பாருன்னு காமிச்சு, ஏய் இது தாண்டா உன் கடைன்னு ஒரு இடத்த காமிக்கிறாரு. அங்க ஸ்கிரீன் எல்லாம் போட்டு மாலையெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. சுகன்யா சிரிப்போட நிமிந்து பார்த்துட்டு அப்படியே சிரிப்பு மறைஞ்சு போக நிக்கிறாங்க. பாக்குற பழனி அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு. காந்திமதி ஸ்டோர்னு பெரிய போர்டு இருக்கு. வெளியே 2 ஸ்டாண்டிங் போர்டு இருக்குது. 2 பக்கமும் செம்ம டெக்கரேஷனா இருக்கு. ஏய் வா அப்படின்னு முத்துவேல் தம்பி தோல்ல கைய போட்டு கூப்பிட, அண்ணே ஒரு நிமிஷங்கிறாரு பழனிவேல். என்ன அப்படின்னு முத்துவேல் கேட்க, அண்ணே என்னன்னே வேற இடமே இல்லாத மாதிரி இங்கே எதுக்குன்னே கடையை ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கிறாரு பழனிவேல். ஏன் இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு முத்துவேல் கேட்க, சக்திவேல வந்து பக்கத்துல நிக்கிறாரு. இதே ரோட்ல தானே மச்சான் கடையும் இருக்கு. மச்சான் கடை இருக்க அதே ரோட்ல நான் எப்படின்னு கடை நடத்த முடியும் அப்படின்னு பழனிவேல் அதிர்ச்சியோட கேட்க, அவ்வளவுதானா எல்லாம் போச்சாங்கிற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க. டேய் இவனை அப்படிங்கிற மாதிரி முத்துவேலும் சக்திவேலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.